சரி ஓகேப்பா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 3ல இருக்கோம். டே 2ல என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக ரீகேப் பண்ணிக்கலாம். நம்ம ரோட் மேப்பில் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றதையும். டே 1ல பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்டில் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணியிருந்தோம். எத்தனை பேர்ப்பா ட்ரை பண்ணீங்க கிரியேட் எலிமெண்ட் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் யாராவது ட்ரை பண்ணீங்களா? எனிபடி? கிரியேட் எலிமெண்ட்டோ ரெண்டு எலிமெண்ட்டோ? ஓகே, சூப்பர் சூப்பர். அண்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நேத்திக்கு கிளாஸும் இன்னைக்கு கிளாஸும் இன்டர்டிபெண்டே கிடையாது. அண்ட் யாராவது நான் இன்னும் நேற்று கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அட்டன் பண்ணல இல்லை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஒரி அபவுட் இட். ஓகேங்களா? நேற்றுக்கு பண்ணதும் இன்னைக்கு பண்ணதுக்கும் எந்த கனெக்ஷன்ஸும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டோட்டலாக எல்லாமே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? நான் திரும்பி வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க வேணாம். நீங்கள் எப்பயும் போல் அட்டன் பண்ணலாம்ப்பா. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும் நிச்சயமா. ஓகே, சின்ன ரீகால் பண்ணலாம். என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பார்த்துருந்தோம்ப்பா. ரியாக்ட் பேசிக்ஸ்ன்ற ரோட் மேப்பில் நீங்கள் ஜிசிஆரில் போய் பார்த்தீங்கன்னா ஜிசிஆரில் பேட்ச் 8 அண்ட் பேட்ச் 7 ரெண்டுத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா if you go to react roadmap you will have it this road map இருக்கும்பா. இந்த ரோட் மேப்குள்ளே போனீங்கன்னா நம்ம பார்த்துருக்க வந்து ரியாக்ட் பேசிக்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? இன்னைக்கு பார்க்க போது டைப்ஸ் ஆஃப் காம்போனண்ட்டை. பட் இந்த ரியாக்ட் பேசிக்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். அண்ட் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷனில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் டாபிக்ஸ் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு ஆர்டர். ஓகேங்களா? ஐ ரீ ஆர்டர் இட்ட. ஓகேங்களா? கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5x. ஓகேங்களா? ஐ மேட் ரீசைன் பண்ணியிருக்கோம் சிலபஸை. சிலபஸ்னால் கண்டென்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை, லைக் டாபிக்ஸ் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ஸ்பீடை வந்து 1க்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? 1.5லேருந்து 1க்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு தெரியுதுங்களா? ஓவர்வியூ ஆஃப் டே 1 பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாள் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? பார்ட் 1 ஆஃப் பேசிக்ஸ் ஆஃப் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்த்துருக்கோம். கிளியரா? இன்னைக்கு வந்து we are going to do this டாபிக், இது தேர்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நாள் ப்ளஸ் பண்ணிக்கோங்கப்பா. எல்லாத்துலேயும் +1 போட்டுக்கோங்க. டே 1 இது வந்து டே 2 டே 3 டே 4 டே 5 டே 6 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கிளியரா? ஜஸ்ட் உங்களுக்கு ஆர்டர் வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா ஐ ட்ரை டு அப்டேட் இட் வெரி வெரி சூன்பா. ஓகேங்களா? நியூ ஆர்டர் ஆஃப் டாபிக் வந்து ஐ கிவ் யூ இயர். ஓகே, கொஞ்சம் இன்னும் டிசைன் மாற்றி கொஞ்சம் டிசைன் நல்லா பண்ணி ஐ கிவ் யூ இங்கேயும். ஓகேங்களா? அண்ட் we are going to change lot of things in this GCR. ஓகேங்களா? ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஐ ரீஸ்டார்ட் இட் வித் இன் அ ஃபியூ வீக்ஸ். we are going to introduce சப்போர்ட்ஸ். ஓகேங்களா? ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி. ஏன்னா நம்ம ஒரு ஒரு டேக்கும் பார்த்தீங்கன்னா we have 5 to 10 doubts which is asked by students. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் கூட இந்த சேம் விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம். you'll be able to see it. ஓகேங்களா? ஸோ தட் அந்த எல்லா இதையும் வந்து நம்ம குரூப் பண்ணி கொஷின்ஸாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ டே 1 கொஷின்ஸ், டே 2 கொஷின்ஸ், டே 3 கொஷின்ஸ்ன்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே ரீசால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சப்போர்ட் மாதிரி இங்கே ஆட் பண்ண போகிறோம். சப்போர்ட் ஃபோரம் மாதிரி. ஓகேங்களா? அதில் கம்ப்ளீட்டாக யூ ஹேவ் ஆல் யர் டவுட்ஸ் ரெக்கார்டிங் டு யூ. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ரியாக்ட் டே 3 அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த டே 3ல உங்களுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட இப்போ நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ஆல் தோஸ் திங்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா குவரிஸையும் ஒரு சம்மப் பண்ணி நம்ம டே வைஸ் வந்து கொடுக்க போகிறோம் வெரி வெரி சூன். ஓகேங்களா? அண்ட் டிப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து we are going to give you all the deployments தனியாக ரெக்கார்ட் பண்ணி. ஓகேங்களா? நம்ம லைவாக பார்ப்போம். லைவை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்டிங் லைவையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க என்றைக்குமே. நம்ம லைவாக சொன்ன எல்லாமே லைவாக மட்டும்தான் பார்ப்போம்ப்பா. தட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கார்டட் ஆர் வில் நாட் பி ரெக்கார்டட். ஓகேங்களா? பட் இதெல்லாமே அடிஷ்னலாக உங்களுக்கு we are giving it to லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவ். ஓகேங்களா? நம்ம ப்ரைஸிங் அது எல்லாமே வந்து நீங்கள் ஓரமாக வச்சுருங்க. ஒரு கம்ப்ளீட் நம்ம இன்னும் இன்னும் அப்கமிங் இதில் வந்து யூல் கெட் நீங்கள் எல்லாமே நம்ம டேட்டா பேஸில் ஆட் ஆகிட்டே தான் இருக்கீங்க. பில்டிங் அண்ட் எல்எம்எஸ் டு என்ஹான்ஸ் திஸ் மேர்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் இது பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் டிசைனிங் எ பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அதில் ஸ்பெசிஃபிக்காக டே வைஸ் வீடியோஸு, டே வைஸ் நோட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நம்ம நம்ம உங்கள் கூட டெஸ்ட் பண்ணுறதுக்காக இனிஷியலாக வி ஆர் கோயிங் டு லான்ச் எவ்ரி திங். ஓகேங்களா? நம்ம எதெல்லாம் ரெடி ஆகிடுச்சோ அதெல்லாமே நம்ம ஜிசிஆரில் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு வில் கெட் ஃபீட்பேக்ஸ். கிளியரா?
ஸோ தட் வி ஆர் பிளானிங் இட் ஃபார் 15th பேட்ச் 15 to 16th பேட்ச் போகும்போது அந்த மாதிரி ஒரு எல்எம்எஸ் ரெடி பண்ணுற மாதிரி. ஸோ ஆனால் இப்பயே வந்து ஃபார் 9-10 பேட்ச் வந்து வில் கிவ் ஆல் தோஸ் திங்ஸ். ரெடி ஆகும் போது வில் கிவ் யூ ஆல் கண்டென்ட்ஸ். புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் நீங்கள் எல்லாமே சீக்கிரமாக பார்க்கலாம். ஓகேங்களா? குவிஸஸ் மேபி ஆன் எவ்ரிடே 50 rupees குவிஸ் மாதிரி வி ஆர் பிளானிங். யார் வந்து குவிஸ் ரெடியாக லைக் அது வந்து 5 to 10 minutes மாதிரி அதுவுமே நம்ம பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி பேக் அண்ட் ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் யூ லாவ் யுவர் குவிஸஸ். ஓகேங்களா? சரி ஓகேப்பா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்னோட கண்டென்ட்டை. என்னன்னா இப்போ வந்து நம்ம போனதில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்டில் பார்ட் ஒன்ல என்ன கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஏன் வந்து இந்த ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம், நம்ம டைனமிக் கண்டென்ட்ஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது எப்படி, அண்ட் ரியாக்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. அண்ட் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மகிட்ட 3 ways இருக்குது. ஒன் இஸ் வய லோக்கல், சிடிஎன் அண்ட் பேக்கேஜ் மேனேஜர். சிடிஎன் வச்சு ஃபஸ்ட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டியிருந்தேன். அதில் நம்ம முதல்ல ரியாக்ட் இஸ் அ லைப்ரரி. இட்ஸ் கோயிங் டு கிவ் அஸ் சம் ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். கரெக்ட்டுங்களா? அதில் வந்து யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரியேட் எலமெண்ட்டும் ரெண்டர் எலமெண்ட்டும் யூஸ் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் சேம் இதே ரியாக்டை வி இன்ஸ்டால்ட் இட் வித் யூசிங் பேக்கேஜ் மேனேஜர். பேக்கேஜ் மேனேஜரில் என்பிஎம் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த என்பிஎம்ல வந்து எப்படி என்பிஎம்ஸ் வந்து இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பேக்கேஜ் மேனேஜர் இனிஷியலைஸ் பண்ணுறது, எப்படி வந்து பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, டெவலப்மெண்ட் டிபெண்டன்சினா என்ன, டெவ் டிபெண்டன்சிஸ்னா என்ன, அண்ட் ரிமைனிங் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம் பேசிக்ஸ் ஆஃப் பார்ட் ஒன்ல. பார்ட் டூ ஆஃப் ரியாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ட்லர்னா என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்ன பண்ட்லர்ப்பா யூஸ் பண்ண போகிறோம்? நேத்திக்கு ஒரு பண்ட்லர் பார்த்தோம். எனிபடி என்ன பண்ட்லர் பார்த்தோம்? நேம் ஆஃப் த பண்ட்லர் பார்சல். பார்சல். சூப்பர். இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு கான்ஃபிகர் வீட்பா. சேம் விஷயம் தான் இருக்க போது. நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா பார்சல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஏன் வந்து வீட் யூஸ் பண்ணுறோன்றதை நான் இன்னைக்கு செஷனில் சொல்கிறேன். ஸோ பண்ட்லர்னா என்ன, பண்ட்லர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? இது வந்து பார்ட் டூவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்ட் த்ரீல இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் காம்போனன்ட்ஸ்ப்பா. கிளியரா? இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி யூஸ் சம்திங் கால்டு ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். கரெக்டுங்களாப்பா? ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்வீங்க இது ஒரு சிம்பிளாக ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணுறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியதே இருக்கே. இப்போ நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 10 lines ஆஃப் HTML கோட் பண்ணோம் அப்படின்னா நான் எப்படி கிரியேட் பண்ணுறது? இது மாதிரி கிரியேட் பண்ண முடியுமானா நோ. கரெக்டாக ப்ராக்டிக்கலாக இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் 2 lines கோட் பண்ணுறதுனாலே கஷ்டம். கரெக்டாக 1 லைன்னா இது ஓகே. இதே இப்போ இப்படி இதே கண்டென்ட்டை நான் இப்படி இது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிவ், அந்த டிவ்வுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேராகிராஃப் வேணும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கரெக்டாக நெஸ்டடாக நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகைன் இட் வில் பி so காம்ப்ளிகேட்டட். ஸோ anyhow we are not going to use this method. ஸோ ரியாக்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தடை வச்சு கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். ஆனால் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய. லைக் ஃபார் மோர் தென் இயர் தி வாஸ் யூசிங் திஸ் கிரியேட் எலமெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் they introduce something called JSX பா. என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸோ ஒரு புது ஃபைல் எடுத்துக்கலாம். why to create it again? We'll create a new file. டே 3ன்னு வச்சுக்கலாம். day3.jsன்னு வச்சுக்கலாம். மேபி ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் நினைக்கலாம் பேராகிராஃபில் ஹலோ வேர்ல்டு. ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் இது பண்ண போகிறதே இல்லை. இன்னைக்கு செஷன்லேயே நான் சொல்கிறேன். ஸோ கான்ஸ்ட் பேராகிராஃப் எலமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்? யூ ஹேவ் டு யூஸ் ரியாக்ட். என்ன மெத்தடுப்பா யூஸ் பண்ணுவோம் டு கிரியேட் திஸ் எலமெண்ட் டைனமிக்லி? டாட் கிரியேட் எலமெண்ட். கரெக்டா? ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். கிரியேட் எலமெண்ட்டுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்? 3 ஆர்குமெண்ட்ஸ். கரெக்டா?
என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்ப்பா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்? பேராகிராஃப்னா பேராகிராஃப் கரெக்டா? அண்ட் செகண்ட் வந்து நம்ம எந்த ஆட்ரிபியூட்ஸ் வைக்கல. செகண்ட் என்னவா இருக்கும்? இட் வில் பி நல். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அலோ. அண்ட் திஸ் மெத்தட் should கம் ஃப்ரம் ரியாக்ட். இந்த ரியாக்ட் எங்கேருந்து வருது? we have to import இட்ல. இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். இந்த இது வந்து நோட் மாடியூல்ஸ்னு வருது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் கரெக்டா? நெக்ஸ்ட் நான் இதை கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன மெத்தட்ப்பா யூஸ் பண்ணணும்? மெத்தட் நேமா? வாட் இஸ் மெத்தட் வி ஷுட் யூஸ்? நான் இதை வந்து எங்க ஆட் பண்ணும்? இங்க ஆட் பண்ணணும். இந்த இடத்துல டைனமிக் ஆட் பண்ணணும். இப்போ நான் கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். சூப்பர். ரெண்டர் மெத்தட் கரெக்டா? டே 3 ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு செலக்ட் இட். செலக்ட் ரூட். எப்படி செலக்ட் பண்ணுவோம்? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி என்னது? இங்கே தானே ஆட் பண்ணும். ஸோ ரூட்டு. இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோடனே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ரெண்டர் மெத்தட். ரெண்டர் மெத்தட் எங்கேருந்து வந்தோம்? எங்கேருந்து வரும்? ரியாக்ட் டாம்லேருந்து வரும். நெக்ஸ்ட் ரியாக்ட் டாம் இன்ஸ்டால் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணலாமா? கிளியரா? ரியாக்ட் டாம் டாட் ரெண்டர் மெத்தட். இதில் எதை ரெண்டர் பண்ணும்? ரெண்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கப்போ ஃபர்ஸ்ட் எதை ரெண்டர் பண்ணணும்னு கேட்கும். இங்கே தான் பேராகிராஃப் எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணும். எங்கே ரெண்டர் பண்ணணும்னு கேட்கும்? ரூட்டில். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? வாட் இஸ் ஸ்டார்ட் கமாண்ட்ப்பா? இது எல்லாமே ஓல்டர் வே. நம்ம இதெல்லாமே மாற்ற போகிறோம். பட் ஜஸ்ட் கிவ் மீ ஒரு 2 to 3 minutes. வாட் இஸ் த கமாண்ட் டு ஸ்டார்ட்? பார்சல் தான் யூஸ் பண்ண போகிறோம் கரெக்டா? npx சூப்பர். npx நெக்ஸ்ட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. npm இருந்தால் ரன் வரும். npx இருந்தால் ரன் வராது. ஏன்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், நாட் ரன்னிங். அப்போ npx பார்சல் entry point index.html. hello is not defined. கிளியரா? இப்படிதான் வந்து நம்ம கொடுத்தோம். இன்கேஸ் ஸ்டார்ட் கமாண்ட் தெரியலனா பேக்கேஜ் டாட் ஜேசன்ல போய் பாருங்க. ஸ்கிரிப்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளியரா? ஸோ இன்கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா பேக்கேஜ் டாட் ஜேசன்ல போய் என்ன பண்ணலாம்? யூ கேன் ஜஸ்ட் செக் த ஸ்கிரிப்ட். அதுலேயும் கொடுத்துருப்பாங்க npm. இதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. npm போட்டால் என்ன வரணும்? நிச்சயமாக ரன் வரணும். npm ரன் ஸ்டார்ட். புரியுதுங்களா? சேம் அதே விஷயங்கள் வருது. ஐ திங்க் திஸ் வுட் பி கிளியரா? பட் ஒரு லைன் கோட் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ இது வருது கரெக்டா? இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? அப்போ ரியாக்ட் கஷ்டமா அப்படின்னா நோப்பா. தே இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் ஜேஎஸ்எக்ஸ். தே இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் ஜேஎஸ்எக்ஸ். இந்த ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க HTML இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அது கிடையாதுப்பா மீனிங்கு. பட் நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஹெட்டிங் எலமெண்ட் கிரியேட் பண்ணணும். எப்படி? எனக்கு ஒரு h1 எலமெண்ட் கிரியேட் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறது? ஸோ கான்ஸ்ட் ஹெட்டிங் எலமெண்ட்டை நான் கிரியேட் டாட் ரூட் கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா?
JSX யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இவ்வளோ நாள் பண்ணீங்களப்பா, இவ்வளோ நாள் HTML CSSல பண்ணீங்கல்ல, அதே விஷயம் தான். there's not going to be even 1% சேஞ்ச். நீங்க வந்து சேம் H1 அப்படின்றது எழுதிக்கலாம். எப்படி? சேம் H1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஹெட்டிங் அப்படின்ற போட்டுக்கலாம். கிளியரா? ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சேம் HTML இங்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு தம்ஸ் அப். இது எக்ஸாக்ட் சேம். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பேக்ரவுண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ஸ்டோரி கொட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இப்படி தான் கிரியேட் பண்ண போறீங்க. சரி, நான் இப்போ ஹெட்டிங் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டேன். எப்படி வந்து நான் ரெண்டர் பண்றது அப்படின்னு ஒரு டவுட் வரும். எப்படிப்பா ரெண்டர் பண்ணணும்? ரெண்டர் மெத்தட்ல நம்மளுக்கு எதை ரெண்டர் பண்ணுமோ அதை கொடுக்கணும். போய் பார்க்கலாமா ஹெட்டிங் வந்திருக்கான்னு? சி, ஹெட்டிங் வந்திருக்கா? இப்படி எழுதுனா அது பேர் என்னது? JSX வா? HTML கிடையாது. ஓகேங்களா? திஸ் இஸ் கால் JSX. அதே மாதிரி JSXனா நான் வந்து திரும்பி சொல்றேன்ப்பா. ஓகேங்களா? JSXனா புதுசா ஒரு லாங்குவேஜ் கிடையாது. நான் திரும்பி எல்லாமே புதுசாக ஏதாவது கற்றுக்கணுமா அப்படின்னா நோப்பா. ஓகேங்களா? இட்ஸ் பேசிக்லி HTML லைக் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது JSXனா என்ன சொல்லுவாங்க? HTML லைக் சின்டாக்ஸ் ஆர் XML லைக் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளியரா? இதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தேர்ஸ் நாட் கோயிங் டு பி ஈவன் 1% சேஞ்ச். 1% கூட சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. HTML. ஓகேங்களா? ஸோ எவ்ரி திங் இஸ் சேம்பா. எவ்ரி திங் இஸ் சேம். சேம் வித் HTML. HTML யூஸ் பண்ண எல்லா டேக்ஸும் அதே தான். ஓகேங்களா? இங்கே கிரியேட் பண்ண போறீங்க, அதை ஜஸ்ட் இங்கே ரெண்டர் பண்ண போறீங்க. கிளியரா? இப்போ எனக்கு ஒரு பட்டன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பட்டன் நான் இப்போ வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறேன். எப்படி கிரியேட் பண்ணுறது? என்ன டேக் யூஸ் பண்ணணும்? இங்கே எப்படி கிரியேட் பண்ணணும் ரியாக்டில் பட்டன்? சாரி, சூப்பர் பட்டன். கரெக்டா? யூ கோயிங் டு யூஸ் அ பட்டன். எப்படி ரெண்டர் பண்ணும்? இந்த ரெண்டர் மெத்தட்ல நீங்க எதை ரெண்டர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுவே ரெண்டர் ஆயிக்கும். கிளியரா? எப்படி ரியாக்ட்ல ஒரு பட்டன் கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எந்த சேஞ்சஸும் இல்லப்பா. இட்ஸ் எவ்ரிதிங் சேம் ஆஸ் யூ ரைட். பட் ஆனால் நீங்க இங்க சிலதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா அப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒன்லி த ஆட்ரிபியூட்ஸ் டிஃபர் ஆகும்பா. ஒன்லி த ஆட்ரிபியூட்ஸ். இதுல மோஸ்டா நீங்க வந்து கிளாஸ்ன்னு கொடுப்பீங்க. கரெக்டா? நீங்க வந்து டவுட்டா இருக்குது? சொல்லுங்க. நார்மல் ரியாக்ட்ல வந்து புரியல. சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ நம்ம இங்க டாக்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ஒரு வேரியபிள் ஹெட்டிங் எலமெண்ட் கிரியேட் பண்ணி அந்த அது மாதிரி வந்து JSXல மட்டும்தான் நம்மளால மென்ஷன் பண்ண நார்மலா பண்ண முடியாது. நார்மலான நீங்க எப்படி கேக்குறீங்க? இல்ல, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு மெத்தட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கான்ஸ்ட் பேராகிராஃப் எலமெண்ட் இந்த மாதிரி. ஸோ நீங்க JSXன்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல, இது எதனால இங்க இந்த லைன்ல எதனால JSX?
நம்ம இதுதான் இப்படி தானே கொடுத்துருக்கோம். பேராகிராஃப் எலமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ஆ கிரியேட் எலமெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி. இப்போ ஓகே நம்ம மெத்தடு யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம HTML எப்படி பண்ணமோ அதே மாதிரி கிரியேட் பண்ணுறது வந்து JSX. ஓகே ஓகே. இது வந்து நம்ம ஜேஎஸ்எக்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி டேரக்டா டேக்ஸ் கொடுக்கணும். ஆமாம். நெக்ஸ்ட் பட்டனும் சேம் அதே தான் பட்டன் எலிமெண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா HTML லைக் சின்டாக்ஸ் ஆர் JSX லைக் சின்டாக்ஸ். ஓகேங்களா? இதான் வந்து JSX அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா இது வந்து என்ன ஃபைலில் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலுங்களா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் நீங்கள் HTML எழுதுறீங்கல்ல அது JSXப்பா. கிளியரா? ஆனால் அப்படி சொல்லக்கூடாது டெக்னிக்கலாக இப்படி சொல்லணும். ஓகேங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் HTML எழுதுனீங்கன்னா அது பேர் என்னது? JSX. கிளியரா? இனிமேல் நம்ம டேரக்டா டேக் யூஸ் பண்ணி எழுதலாம். ஏன்னா மேலேயுமே நம்ம இந்த மெத்தட்லயுமே HTML யூஸ் பண்ணிருக்கோம். எங்க பட் இங்க வந்து அந்த பேராகிராஃப் எல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். இங்கே நம்ம HTML யூஸ் பண்ணலையே. ஓகே. ஸோ அங்க பேராகிராஃப் பிங்கிறது மென்ஷன் பண்ணிக்கிறது HTML எழுதணும். புரியல. நம்ம இங்க தீம் மென்ஷன் பண்ணிருக்கோம்ல அது பேராகிராஃப்ங்கிறது HTML எலிமெண்ட் தானே. இது HTMLங்களா? ஆ இல்ல தீம் மென்ஷன் பண்ணிருக்கோம்ல அது HTML எலிமெண்ட் அது தானே. ஆர்குமெண்ட்ல. ஓகே. ஸோ வந்து இங்க டைரக்டா நம்ம டேக் யூஸ் பண்ணா அது JSX னு சொல்லுவோம். ஆமாம். லைக் இந்த இடத்துல உங்களுக்கு மெத்தடில் தான் அவுட்புட்டாக தான் உங்களுக்கு HTML வரும். சரிங்களா? இதோட அவுட்புட் தான் உங்களுக்கு HTML. கிளியருங்களா? இங்கே நம்ம டேரெக்டாக HTML கொடுக்குறோம். இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது என்னது? ரிட்டர்ன் யுவன் HTML. கிளியரா? இங்கே வந்து உங்களுக்கு JSX டேரெக்டாக வந்து நம்ம அதை HTML டேரெக்டாக கொடுக்குறோம். புரியுதுங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சா? நம்ம வந்து புதுசாலாம் எதுவும் ரியாக்டில் பண்ணல. நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணோமோ அதே தான் வந்து நம்ம திரும்பி பண்ண போகிறோம். கிளியரா? நம்ம எதுவுமே புதுசாலாம் பண்ண போகிறதில்ல. ரியாக்ட்லேயும் அதே விஷயங்களை தான் பண்ண போகிறோம். சேம் HTMLs தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுவும் புதுசாலாம் இல்லை. நீங்கள் புதுசாலாம் எதுவும் லேர்ன் பண்ணணும்னு இல்லைப்பா. ஓகேங்களா? சரி, ஓகே. இதை வந்து ஒரு ரீகேப் பார்த்துடலாம் ஸ்லைட்ஸில். ஃபஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணோமா? வி ரீகால்ட் அபவுட் ரியாக்ட் அண்ட் ரியாக்ட் டாம். கரெக்டாக? சரி, ரியாக்ட் டாம் நம்ம அதில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்? 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஒன்று ரியாக்டில் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது கிரியேட் எலமெண்ட் மெத்தடு. ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெத்தட் யூஸ் பண்ணோம். கிரியேட் ரூட் பற்றி சொல்கிறேன். ரெண்டரை மெத்தட் யூஸ் பண்ணோம். கரெக்டுங்களா? ரெண்டரை மெத்தட் என்ன பண்ணுச்சு? ரெண்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நம்ம ரியாக்டில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ரீகன்சிலேஷன் பற்றிலாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் JSXக்கு வந்தோம். ஓகேங்களா? ஸோ இது எப்போ வந்துச்சு மெயினான கான்செப்ட் அப்படின்னா வெனவர் இந்த ரியாக்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் JSX ஜாவாஸ்கிரிப்ட் இனிமே வந்து நம்ம HTML எதுவுமே எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாங்க. என்னது? ஒரு லைன் ஆஃப் HTML கூட நம்ம இனிமேல் எழுதக்கூடாது உள்ள வந்து ஸ்டாட்டிக்கா அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்களும் என்ன பண்ணணும்? நான் டைனமிக்காக மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். அது ஒரு ஹெட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பட்டனாக இருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃபாக இருந்தாலும் சரி, என்ன பண்ண போகிறேன்? டைனமிக்காக தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி அப்படின்னு வந்து லைக் தே வாஸ் ஸோ கிளியரா. ஸோ அப்படி டைனமிக்காக பண்ணணும்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்னவா இருந்துச்சு? ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்ன்ற மெத்தட் வச்சு மட்டும்தான் நம்மளால் டைனமிக்காக HTML ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த HTML அவங்க ரெண்டர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஃபார் தெம். ஸோ தே வாண்ட் ரைட் லாட் ஆஃப் HTML யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா தே இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் JSXப்பா. அந்த JSXை உள்ளே கொண்டு வந்தோன்னே என்ன பண்ணாங்க? இட்ஸ் நாட் லைக் இது வந்து இப்படி சொல்லக்கூடாது. JSX இஸ் நாட் HTML இன்சைட் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லக்கூடாது. பட் புரியுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நிறைய தெரியுதுங்களா? நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் ஒரு HTML சின்டாக்ஸில் நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து JSX அப்படின்றது சொல்லுவாங்கப்பா. கிளியருங்களா? ஸோ ஒரிஜினல் டெஃபினிஷன் வந்து JSX as HTML லைக் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா?
பிகின் த சீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இட் வில் பி லாட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஓகேங்களா? எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன் நேத்திக்கே, ப்ரௌசருக்கு புரிஞ்சது ஒரே ஒரு இது. வில் ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் HTML பா? நோ. ஓகேங்களா? ப்ரௌசருக்கு புரிஞ்ச எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் தான், ஜேஎஸ். ஸோ இப்போ நீங்கள் ஜேஎஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, கிவிங் சம்திங் கால்டு JSX. JSXலாம் வந்து புரியாதுப்பா ஃபார் ப்ரௌசர். இட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்போ இது ஒர்க் ஆகுது, எப்படி வந்து இந்த ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து விஷயங்கள் பண்ணுறாங்க, எப்படி வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே யூஸ் சம்திங் கால்டு பேக்ரவுண்டில். ஓகேங்களா? தெர் சம்திங் கால் பேபிள் பா. பேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு லைப்ரரி. ஸோ ஐல் ஷோ யூ பேபிள். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு HTML எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணுது, ப்ரௌசரோட கம்பைலர் எப்படி கொடுக்குது, இட்ஸ் கிவிங் ரியாக்ட் டாட், தெரியுதுங்களா, கிரியேட் எலமெண்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ பண்ணலாம், ஆனால் புரியுதுங்களா? இந்த HTML என்ன பண்ணுது, இட்ஸ் கன்வெர்ட்டிங் இன்டு ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னா. ஸோ இந்த பேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டாக கொடுக்கக்கூடிய JSX தெரியுதுங்களா, இந்த JSX இப்படி இன்புட்டாக கொடுக்குறீங்க JSX. ஸோ இந்த JSX என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் பி கன்வெர்டட் டு ஜாவாஸ்கிரிப்ட். JS கன்வெர்ட் ஆகும். ஸோ JS இல்லை, அந்த ஓல்டர் வே ஆஃப் ரியாக்ட் தெரியுதுங்களா, கிரியேட் எலமெண்ட் மெத்தடாக மாறும். ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட்டுக்கு மாற்றிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. புரியுதுங்களா? இந்த எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் தான் HTML வந்து மாறுப்பா. கிளியரா? முன்னாடி இதெல்லாம் வந்து HTML மாறிடுச்சு. இந்த ஆப்ஜெக்ட் இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும்ப்பா. ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும்ல, கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டி கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. console.log of paragraph. ஸ்பெக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, இங்க ஒரு ஆப்ஜெக்டா வருதுங்களா, இந்த ஆப்ஜெக்ட்குள்ள எல்லாமே இருக்கும்பா, பேராகிராஃப் அந்த இது எல்லாமே இங்க இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் ஃபைனலாக என்ன ஆகுது, இட்ஸ் கெட்டிங் கன்வெர்டட் ஆஸ் அன் HTML. கிளியரா? ஸோ இந்த கன்வர்ஷன் யார் பண்றா அப்படி? நம்ம மோரோவர் வந்து நார்மல் HTML ஃபைல்லே இனிமே கண்டென்ட்ஸ்லாம் எழுத மாட்டோம். மோஸ்ட்லி இதுல JS ஃபைல்லே HTML. ஆமா ஆமா. ஸோ வந்து எல்லாமே டைனமிக்கா சேஞ்ச் ஆகுறதுனால JS ஃபைல்ல ஆமா ஆமா. HTML. ஸோ நார்மல் HTML ஃபைல் வந்து யூஸ் ஆகும், அது இருந்தாலும் லைக் நம்ம ஃப்ரேமிங் மட்டும். ஆமா ஃப்ரேமிங் மட்டும் இது பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸோ கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு JS ஃபைல். ஆமா, கண்டென்ட்ஸ் எல்லாமே இனிமே வந்து ஒரு லைன் கூட எல்லாமே வந்து வில் கோயிங் டு புட் இட் இன் JS ஃபைல். ஓகேங்களா? ஸோ HTML இனிமேல் எதுவுமே எழுத மாட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் JSX எழுதணும் அப்படின்னா, பேபிள் வந்து என்ன பண்ணும், ரியாக்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட்டாக மாற்றிட்டு, அந்த ரியாக்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் என்ன ஆகும், ஃபைனலாக உங்கள் ப்ரௌசருக்கு போகும்போது HTML கன்வெர்ட் ஆகிடும்ப்பா. கிளியரா?
எப்படி பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டர் பண்றதுக்கு சேம் அதே ரெண்டர் மெத்தட் தான். So this is how it works begin the scenes. So நல்லா புரிஞ்சுக்கணும், JSX is not HTML inside JavaScript but HTML like syntax தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன JSX எப்படி கம்பைல் ஆகுது, பிகின் த சீன்ஸ் பேபிள் வந்து react டாட் கிரியேட் எலமெண்ட்டாக மாற்றி அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகும், JSX வந்து HTML-ஆக மாறும்பா. புரியுதுங்களா? ப்ரௌசருக்கு JSX புரியாது. கிளியரா? நம்ம react டாட் கிரியேட் எலமெண்ட் விசஸ் JSX பார்த்தோம்ல. ஸோ இது என்ன, ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் என்ன பண்ணுறது, டேரெக்டாக வில் ரைட் அந்த மெத்தடை எழுதுவோம். அந்த மெத்தட் டேரெக்டாக அவுட்புட்டில் நம்மளுக்கு என்ன தரும், HTML தரும். ஓகேங்களா? பட் இது வந்து கஷ்டமாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணாங்க, they introduce சம்திங் கால்டு JSX. JSXன்றது என்ன, சிம்பிளாக பிளைனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML எப்படி எழுதுவோம் அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம்ப்பா. புரியுதுங்களா? பட் இதை யார் பண்ணுவா, பேபிள் தான் வந்து பண்ணுவாங்க. பேபிள் வந்து திரும்பி கன்வெர்ட் பண்ணிக்கும். இஸ் திஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இனிமேல் நம்ம இப்படி எழுத போகிறோம்ப்பா. இந்த ஒன் லைனில் நம்ம எப்படி HTML எழுதணுமோ அதே மாதிரி, ஆனால் அது ஜாவா ஸ்கிரிப்டில் எழுத போகிறோம், நாட் இன் HTML. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ரிட்டன் ஆன் ஜாவா ஸ்கிரிப்ட். சேம் சின்டாக்ஸ், நோ சின்டாக்ஸ் சேஞ்ச். பட் அது என்ன கூப்பிடுவாங்கன்னா HTML கூட மாட்டாங்க, JSXன்னு கூப்பிடுவாங்க. ஓகே. ஆஃப்டர் திஸ் பட் அது JS ஃபைல்லே JS எக்ஸ்டென்ஷன்லே நம்ம பண்ண முடியும். JSX ஆமாம், யூ கேன் கீப் இட் அஸ் JSன்னு. ஓகேங்களா? ஸோ .jsxன்னு சொல்கிறோமே அந்த ஃபைல் வந்து அது டிஃபரெண்ட். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் JSXன்னு வச்சாலும் ஓகே தான், JSன்னு வச்சாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஃபைல் நேம் இஸ் நாட் பிரச்சனை இல்லை. பண்ட்லர் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து ஒன்றுமே உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாது, JSன்னு வச்சுருக்கீங்க JSX வைக்கல அப்படின்னு. JS and JSX ரெண்டுமே சேம் தான். அதான் சொன்னல உங்களுக்கு, JSXன்றது இல்ல அது புரியுது. அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம சேவ் பண்றப்போ நார்மலா JSனே வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாமா? JSX நான் ஒர்க் பண்ணலாம், தேர் இஸ் நோ இஷ்யூஸ். நீங்கள் JSXன்னு வைக்கலாம். ஓகே. இந்த ஸ்டைலிங்ல கொடுக்கறதுனால நார்மலா எப்பவும் அந்த டேக்ல கொடுத்து இருக்காங்களா? கொடுத்தா நான் அதான் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஓகே, இது வரைக்கும் கிளியர்ல, HTML வரைக்கும் கிளியர்ல. இந்த பேபி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணுமா இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா? அது எல்லாமே ஆட்டோமேட்டட். நம்ம எதுவுமே வந்து பண்ணோம்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக். அது ஆல்ரெடி சர்வர்லயே அது பேபிங்கிறது இல்ல, அது வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பண்ட்லரே வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ பண்ட்லர் இன்ஸ்டால் பண்ணும்போது அதெல்லாம் வந்துடும். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்சலை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பண்ட்லர் இப்போதைக்கு என்னது, பார்சல் கரெக்டாக போட்டு பார்சலோட பேக்கேஜ் ஆஃப் ஜேசனில் போய் பார்த்தீங்கன்னா யூ லாவ் பேபிள். தெரியுதுங்களா? இது யாரோடதுல போய் பார்க்குறோன்னா நம்ம பண்ட்லரோட டிபெண்டன்சிஸ். இது பேர் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பார்சல்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது திரும்பி சில டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணும் அது ஒர்க் ஆகிறதுக்கு. புரியுதுங்களா? அதெல்லாம் தான் இந்த கமாண்ட்ஸ், இந்த பேக்கேஜஸ் எல்லாமே. ஸோ இந்த பேக்கேஜஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, ரொம்ப டெப்த்தாக போவோம்னா பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம இப்போதைக்கு JSனே வச்சுக்கலாம், ஏன்னா பார்சல் வந்து எந்த ஒரு யூஸும் பண்ணாதுப்பா. இதே வீட் யூஸ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீட் ஆனால் உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணும்பா. JSன்னு எழுதிங்கன்னா JS தானே வைக்கணும், எதுக்கு JSX வைக்காம JSன்னு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும். வீட் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் JSX எழுதுனா என்ன பண்ணணும், யூ ஹவ் டு சேஞ்ச் யுவர் ஃபைல் நேம் டு JSX. புரியுதுங்களா? வெப்பேக்கும் வில் நாட் கம்ப்ளைண்ட் யூ வித் திஸ். பட் ஆனால் வீட்டு சோ ஸ்ட்ரிக்ட்டுப்பா. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வீட்டு வந்து தே மேட் அ டிசிஷனு தட் இதை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்றது. நிறைய பேர் அதை கான்ட்ரவர்சியாகவும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் வந்து JSX JSன்னு வைக்கல அப்படின்ற மாதிரி. கிளியருங்களா? நம்ம வீட்டு வரும்போது நான் உங்களுக்கு அதை திரும்பி சொல்கிறேன்ப்பா. ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் JSனே வச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டைலிங்க்கு வரலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஒரு ஸ்டைல் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்.
ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். கிளியரா? நம்ம எப்படி ஒரு ஸ்டைல் எழுதுவோம்ப்பா? என்ன செலக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் எழுதுவோம்? கிளாஸ் செலக்டர்ஸ், கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் நான் சொன்னல, ஒரே ஒரு சேஞ்ச் இருக்கும் நம்ம ஜேஎஸ்க்கு HTMLக்கோ JSXக்கோனா, அது இந்த ஆட்ரிபியூட் நேம். நம்ம ஜேஎஸ்ல எப்படி வைப்போம்? கிளாஸ்ன்னு வைப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நேம்னு வைப்போம்ப்பா. அவ்வளோதான் சேஞ்ச், மீதி எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஆனால் இங்கே ஹெட்டிங்னு வச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நம்ம இதில் கொடுக்குறது? ஸ்டைலில் டாட் ஹெட்டிங், அதில் வந்து நம்ம கலர்ஸ் கொடுத்துக்கலாம். கலரு ரெட் அப்படின்ற மாதிரி. கிளியருங்களா? ஓகே, நம்ம வந்து பட்டனை ரெண்டர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஹெட்டிங்கை ரெண்டர் பண்ணலாம். அது முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணணும்ப்பா நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலை. ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். கிளியரா? எப்படி ஸ்டைல்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நார்மலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி தான். பட் கிளாஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? கிளாஸ் நேம் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம்ப்பா. அப்போ இனிமே டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டெய்ல்விண்டுமே டெமோ காட்டுறேன், ஓகேங்களா? நம்ம ரெஸ்பான்சிவ்னஸுமே பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு கார்டு மாதிரி பண்ணி இந்த கிளாஸ்லேயே, ஓகேவா? ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் கான்செப்ட்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் கார்டு வந்து நம்ம திரும்பி பண்ணலாம். என்னதுப்பா நம்ம டெய்ல்விண்டில் பண்ணோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கண்டெய்னர், சேஃப்டி கண்டெய்னர், அதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு இது வேணும்ல, கன்ஃபர்மேஷன் வேணும்ல. திடீர்னு நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ கான்செப்ட் சொல்லி கொடுத்தீங்க, நாங்கள் அவ்வளோ இது பண்ணோம், ரியாக்டில் வேலை செய்யலாம், எங்களுக்கு ஏன் அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, 3 ப்ராஜெக்ட்ஸ் வேறு பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். எவ்ரி திங் வில் ஒர்க்ப்பா. நான் அதை உங்களுக்கு லைவாகவே இந்த செஷனில் காட்டிடுறேன். பட் ஃபர்ஸ்ட் வில் ட்ரை டு கம்ப்ளீட் முக்கியமான கான்செப்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஓகேவா? இப்போதைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ரீகால் பண்ணிடலாம். டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா we have seen we are not going to any more use அந்த 2 மெத்தட்ல ஒரு மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ரெண்டர் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண போறோம். ரெண்டர் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம்? டு ரெண்டர் எலமெண்ட், டு ரெண்டர் HTML பா. அந்த டைனமிக்கா கண்டென்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we introduce something called JSX. So we introduce something called JSX. So JSX la HTML like syntax. And இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSS ஆட் பண்ணிக்கலாம். நம்ம CSS ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்றதுன்னு பார்த்தோம். Now we'll come into something, a concept called components. காம்பனன்ட்னா ஒன்றும் இல்லைப்பா. I'll tell an example. ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வெப்சைட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஷோ யூ ஃபியூ வெப்சைட்ஸ் லைக் swiggy.com. we'll take Airbnb. இதுல முதல்ல எத்தனை பேஜஸ் இருக்குப்பா? லைக் சர்ச் இருக்கு, அபவுட் இருக்கு, சாரி அபவுட், ஹெல்ப், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ கார்ட்டுக்கு ஒரு பேஜ், சைடினுக்கு ஒரு பேஜ், ஆஃபர்ஸ்க்கு ஒரு பேஜ். இது கிளிக் பண்ணால் திரும்பி போது தெரியுதுங்களா? ஆஃபர்ஸ் ஒரு பேஜ், ஹெல்ப் ஒரு பேஜ். இப்போ நீங்களே சொல்லுங்களேன், எல்லா பேஜஸ்லயும் காமனா வரக்கூடிய விஷயங்கள் எதுப்பா? இது ரிப்பீட் ஆகுது, காமனா ரிப்பீட் ஆகக்கூடியதுன்னா என்னென்ன? சூப்பர், ஹெட்டர்ஸ் எழுதிக்கலாமா அதெல்லாமே? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? நேவ்பார் ஒன்று சொன்னீங்க. நேவ்பார், ஃபுட்டர்ஸ் அண்ட் ஹெட்டர்ஸும் சேம் தான்ப்பா. ஹெட்டர்ஸ் இதெல்லாம் ரிப்பீட்டட், கரெக்டா? இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட் இன் Airbnb ஆல்சோ. தெரியுதுங்களா? இது எல்லா பேஜஸ்க்கு போனா வரும், கரெக்டா? அண்ட் இந்த ஃபுட்டர்ஸ் எல்லா பேஜஸ்க்கு போனா வரும். இதை தான் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்கப்பா. என்னப்பா? இதை தான் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகுது, குரூப் ஆகுது, அது என்னன்னு சொல்லுவாங்க? வில் டேக் இட் ஆஸ் காம்போனன்ட்ஸ். ஜஸ்ட் இப்போ ஒரு மைண்டுக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இமேஜினேஷனுக்கு இப்போ அப்படி வச்சுக்கோங்க. நம்ம ரியல் டெஃபினிஷன் பார்த்துட்டு திரும்பி இதுக்கு வரலாம், ஓகேங்களா? வாட் இஸ் இஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் இன்டர்வியூஸ்ல யாராவது உங்ககிட்ட வாட் இஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ ஹேவ் டு டெல் இட் இஸ் அன்
நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் an நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். இட்ஸ் an நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்கு போய் யூஸ் பண்ணுவோம்? ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? எனிபடி? சூப்பர். ரீயூசபிள் பண்ணுவோம், கரெக்டா? இப்போ ஒரு 10 லைன் ஆஃப் கோட் உங்களுக்கு திரும்பி திரும்பி யூஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த 10 இடத்துலயும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிப்பீங்க. எஸ் ஆர் நோப்பா? கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு, ஒரு கால்குலேட் பண்ணணும். இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து 2 நம்பர் ஆட் பண்ற லாஜிக் வந்து உங்க கோட்ல வந்து 20 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த அடிஷன் லாஜிக் காமன் தான், அந்த கோடை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணிட்டு அந்த 20 இடத்துலயும் நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிப்பீங்க, கரெக்டா? ஸோ சேம் லைக் தட் நம்ம ஞாபகம் இருக்கப்ப நம்ம போர்ட்ஃபோலியோ சைட் பண்ணோம். அதுல நம்ம என்ன பண்ணோம்? இந்த nav பார் ஃபுட்டர் அதெல்லாம் என்ன பண்ணோம்? திரும்பி திரும்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம், கரெக்டா? எல்லா பேஜஸ்லயும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காது? நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் we can create that code as a component, ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? அந்த எல்லா பேஜஸ்லயும் கால் பண்ணிருக்கலாம், கரெக்டா? இப்ப ஸ்விக்கில இந்த நேபார் ஒரு இடத்துல வருது, சேம் நேபார் இஸ் கமிங் ஆன் ஆஃபர், கரெக்டா? தெரியுதுங்களா? ஹெல்ப்லி வருது, தெரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இது 2 தடவை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேணாம் கோட, ஒரே இடத்துல ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? let us now see எப்படி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றது ரியாக்ட்லன்னு. ஸோ ரியாக்ட்ல இதெல்லாம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்பா, ஓகேங்களா? இதே நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல சாரி HTML CSS இதெல்லாம் பண்ண முடியாது. we can do it in React, ஓகேங்களா? சரி, நான் எப்படி வந்து ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றது? திரும்பி சொல்றேன், காம்பனன்ட்னா என்ன சொல்லியிருந்தேன்? இட் இஸ் an நார்மல் JS ஃபங்க்ஷன். எப்படிப்பா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றது? அண்ட் நான் இப்போ ரீகால் பண்றேன் நம்ம ஜாவாஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட், கரெக்டா? நம்ம இப்பதான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்றோம்? எசென்சியல்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கான்செப்டை யூஸ் பண்றோம். என்ன கான்செப்ட்? ஃபங்க்ஷன்ஸ். நாம இருக்கா டே 1ல எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம்னு பார்த்துருந்தோம். ரியாக்ட்ல இப்போ அதை யூஸ் பண்றோம்ப்பா. யூஸ் பண்ணும்போது சொல்றேன், ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எந்த ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட்ஸும் யூஸ் பண்ணல, டாம் கான்செப்டை தவிர்த்து. இப்போ 2வது கான்செப்ட் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம். எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க? ஃபங்க்ஷன் நேம நான் ஆட்னு வச்சுக்கிறேன், அண்ட் நீங்க பேராமீட்டர்ஸ் நான் ஏபி வாங்கிக்கிறேன், அண்ட் நீங்க கன்சோல் லாக் பண்றேன். இது நார்மல் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நான் இந்த டெஃபினிஷனை கம்ப்ளீட் பண்ணல, பட் ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்பா, கிளியரா? இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவீங்க? எனிபடி? ஹவ் டு கால் திஸ் ஃபங்க்ஷன்? பை ஏ, கரெக்டா? ஆட் அப்படின்றத கூப்பிட்டு கால் பண்ணிப்பீங்க, 5,5 அப்படின்றது. ஸோ இது ரன் பண்ணீங்கன்னா you'll get this. But this is function part, this is not component, this is function. இது component கிடையாது. அப்ப எதை component சொல்லுவீங்கன்னா, it is a normal JavaScript function, it should return as a piece of JSX. புரியுதுங்களா? ஒரு JSX ரிட்டர்ன் பண்ணாத அது என்னது? ஒரு காம்பனன்ட். இல்லைன்னா அது என்னது? ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். கிளியரா? சேம் இதே வந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? we can create it as const add here.
இது வந்து என்ன ஃபங்க்ஷனா இல்ல காம்போனண்டா கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இஸ் திஸ் a component or a function? கொஸ்டின் புரியுதுங்களா? சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். திஸ் அ ஃபங்க்ஷன் கரெக்டா? சரி, எப்படி எனக்கு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்றது அப்படின்னா, நல்லா பாருங்க, கேர்ஃபுல்லா பாருங்க. ஒரு ஹெட்டர் காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாமா? கான்ஸ்ட் ஹெட்டர் இந்த கர்லிஸ் பார்த்து நான் என்ன வேர்ட் ஞாபகம் வரணும்னு சொல்லியிருந்தேன். வாட் இஸ் a word you should get on your mind? Return கரெக்டா? So you have to put a return. JSX எப்படி எழுதுவோம்? இட்ஸ் a நார்மல் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னா இது என்னது? ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். கிளியரா? இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். இது நார்மல் ஃபங்க்ஷன். டெஃபினிஷன் நான் திரும்பி ரீகால் பண்றேன், ஒரு வாட்டி அப்படியே பாருங்க. இட்ஸ் a நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் which should return as a piece of JSX. அவ்வளவுதான். ஓகேங்களா? கர்லிஸ் போட்டு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மா ரிட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த இந்த பிராக்கெட் வந்துச்சுனாலே நீங்க ரிட்டர்ன் போடணும் கம்பல்சரி, மேண்டேட்ரி. ஸோ மேலெல்லாம் நம்ம கன்சோல் இது கன்சோல் பண்ணிருக்கோம். ஓகே, பட் அட்லீஸ்ட் ஒன் ரிட்டர்ன் வேல்யூ இருக்கும். ஆமா, இந்த கர்லிஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா இருக்கணும். எதர் ரிட்டர்ன் நல்லா ரிட்டர்ன் இருக்கணும். எனிதிங் பட் யூ ஹேவ் டு ஹேவ் a ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்னாலே நம்ம அந்த கர்லிஸ் ஆமா, அந்த மாதிரி மீனிங் கிடையாது. ஓகேங்களா? அது மாதிரி நீங்க போர்ட்ரேட் பண்ணிக்காதீங்க, எடுத்துக்காதீங்க அந்த மாதிரி. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த கர்லிஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா ரிட்டர்ன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஓகேங்களா? இல்லையா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் வி கேன் ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டூ. நான் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் ஃபியூச்சர் இதில். ஓகேங்களா? ஸோ தட் நான் இப்போ அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் அப்போ நான் சொல்லும் போது கேட்பீங்களே, இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க இது மாதிரி இந்த கேர்லிஸ் இருந்தால் ரிட்டர்ன் மேண்டேட்ரியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அந்த மாதிரி கிடையாது. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த கேர்லிஸ் இருந்தால் நம்ம எப்பயுமே ரிட்டர்ன் போடணும் அப்படின்றத ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இன்னும் நம்ம நெக்ஸ்ட் போகும்போது நான் உங்களுக்கு இன்னும் அதோட விஷயங்களை இன்டெப்தா சொல்றேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த டெஃபினிஷன் எழுதிட்டீங்களா? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட், ஒரு நார்மல் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா there is 3 கோல்டன் ரூல்ஸ் பா. என்னது 3 கோல்டன் ரூல்ஸ்? என்ன 3 கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல், ஓகேயா? ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1, all the functional components starting word should be in a capital letter. என்னது? starting word should be capital letter. clear? இது எச்ச எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், it is not a functional component. clear? இது வந்து mandatory rule பா. ஓகேங்களா? அப்பதான் ரியாக்ட் ரெகக்னைஸ் பண்ணும் இது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்றது. கிளியரா? ஃபர்ஸ்ட் ரூல். all the functional should be
should be starting with is this rule okay பா இந்த ரூல் கிளியரா நெக்ஸ்ட் ரூலுக்கு போலாமா மொத்தம் 3 ரூல் இருக்கு what is the second rule அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ரூல் பார்க்கறதுக்கு முன்னாடி வில் see how to render this component நம்ம எலிமெண்ட் ரெண்டர் பண்றதெல்லாம் பார்த்தோமா எலிமெண்ட் ரெண்டர் பண்றது எப்படி எலிமெண்ட் ரெண்டர் பண்ணோம் டைரக்டா கால் பண்ணா போதும்னு வச்சோம் கரெக்டா எலிமெண்ட்ஸ்னா சிங்கிள் லெட்டர்ப்பா பாத்தீங்களா பேராகிராஃப் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இது ஒரு எலிமெண்ட் சிங்கிள் லைன்ல எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இது காம்பனன்ட் ஸோ தேர் 3 ways to call a component எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவீங்கப்பா சரி எப்படி இருக்கோ அதே மாதிரி there is 3 ways to render a component எலிமெண்ட்னா சிங்கிள் லைன்ல இருக்கும் என்ன சொல்லுங்க சரி எலமெண்ட் அப்படின்னா சிங்கிள் லைன்ல இருக்கு பாத்தீங்களா இது ஒரு எலமெண்ட் தெரியுங்களா ஓகே இது ஒரு எலமெண்ட் இது ஒரு ஃபங்க்ஷனா இல்லாம ஆமா இது வந்து ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ஓகேங்களா எலமெண்ட் நீங்க எப்படி ரெண்டர் பண்ணீங்க ஜஸ்ட் பை காலிங் த நேம் கரெக்டா ஸோ எப்படி இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் ரெண்டர் பண்றோம் அப்படின்றது இருக்கு ஸோ இதை நீங்க கால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி தானே ஃபங்க்ஷன் கால் பண்ணுவீங்க இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் Just give me the- Oh. Okay. Yeah, something to தெரியுதுங்களா அலோ வேர்ல்டு வருதா சேம் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது when you go inspect element இங்கே பாடிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதே பேராகிராஃப் தான் ரெண்டரா இருக்கும் தெரியுதுங்களா சேம் பேராகிராஃப் தான் ரெண்டரா இருக்கும் அலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து இல் பி சூப்பர் ஃபாஸ்ட் இன் டாம் மேனிகுலேஷன்ப்பா அதனால தான் நம்ம நார்மலாக HTML எழுதாம இங்கே எழுதுறோம் ஓகேங்களா டைனமிக்கா பிகாஸ் ரியாக்ட் இஸ் கிங் இன் டூயிங் திஸ் டைனமிக்கா ஆட் பண்ற டாம் மேனிபுலேஷன்ஸ் பண்றது ஓகேங்களா தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ரூல் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரூல் வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும் அதே மாதிரி எப்படி ரெண்டர் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வே பை காலிங் த நேம் ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி செகண்ட் ரூலுக்கு போலாமா இந்த 2 பாயிண்ட் கிளியரா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் எப்படி ஒரு ரெண்டர் பண்றது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் அப்படின்றது கேன் வி கோ டு த செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு ஒரு எலமெண்ட் ஓகே செகண்ட் பாயிண்ட் போலாம் எனக்கு ஒரு எலமெண்ட் வேணாம் ஐ வாண்ட் 2 எலமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சதுதான் ஒரு ஃபங்க்ஷன் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் எலமெண்ட் கரெக்டா எஸ் ஆர் நோப்பா ஒரு ஃபங்க்ஷன் கேன் ஒன்லி ரிட்டர்ன் ஒரு வேல்யூ ஸோ ஆல்வேஸ் இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்றது இஃப் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் அப்படின்னா யூ ஹவ் டு wrap it with a container you have to wrap it with a container இது வந்து ஃபர்ஸ்ட் வே கிளியரா நீ wrap it with a container நீங்க வந்து தெரியுதுங்களா 2 எலமெண்ட் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் சரி குரூப்பா போகும்போது ஒரு நீங்க HTML ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிப் இருக்கும் தெரியுதுங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் வே ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம் ஸோ ஒன்லி ஒன் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் எலமெண்ட் அதான் ரெண்டாவது ரூல் ஓகேங்களா
பட் எனக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா எஸ் யூ ஹேவ் அதர் ஆப்ஷன் கால் ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கப்பா. எனிபடி ஹவ் யூஸ் ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ்? இது எம்டி இதுப்பா. எம்டி இது போட்டிங்கன்னா இது பேர் என்னது? ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து டிவ் மாதிரி நமக்கு எக்ஸாக்ட்லி கண்டென்ட் டிவ் மாதிரி. கிரியேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு அந்த டிவ் வந்து ஷோ ஆகாது இங்கே பார்த்தீங்கன்னா. நம்ம இதில் வந்து டிப் வந்து உங்களுக்கு தெரியாது. தெரியுதுங்களா? முன்னாடி நம்ம போட்ட டிப் தெரியும். இது எக்ஸாக்ட் அதே ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு டிப் என்ன பண்ணுதோ அதே தான் பண்ணும். பட் ஒரு டிப் வராது உங்களுக்கு HTML. ஓகேங்களா? என்னோட ரெண்டு கன்ஃபியூசிங்காக இருக்கா? இல்ல அங்க ஆக்சுவலா ஒரு டிவ் இருக்கு, அதான் இல்லை இந்த டிப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து வர்றது. ஓகே இதில் நம்ம ஆட் இதில் தானே ஓகே. இது வந்து ரியாக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஒன்று நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஒன்றில் ஒரு டிப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிப்பில் ரேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் யூ டோன்ட் வாண்ட் டு யூஸ் திஸ் டிப் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் ஆல்வேஸ். ஓகேங்களா? அதை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் சொல்லணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் இட் should return an JSX. JSX ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா அது என்ன ஆயிடும்? இட் will not be an. இப்போ இது ரிட்டர்ன் பண்ணல. இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்டா? எஸ் சார் நோப்பா. இது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பீஸ் ஆஃப் JSXமே நம்ம வந்து கொடுக்கல, கரெக்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்டா? நோல. பட் இட்ஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். கிளியருங்களா? இது ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா இது இன்னும் JSX ரிட்டர்ன் பண்ணல. எப்போ இது வந்து நான் நார்மல் ஃபங்க்ஷன்லேருந்து எப்போ காம்போனண்டா மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து புரியுது. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. புரியல. இது ரிமூவ் பண்ணா இது ஃபங்க்ஷன் தான். பட் இது ஒரு காம்போனன்ட்டுங்களா? அந்த ஃபிராக்மென்ட் வந்து அது எதுவாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இது டேகா கூட அது கன்சிடர் ஆகும். இது எம்டி. சும்மா எம்டி. ஓகே. அது டேகா கூட அது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்மளோட ராப்பிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா ஆமா. மற்றபடி டேக்லாம் எதுவும் கிடையாது. இல்லை இல்லை. ஓகேங்களா? இது கிளியருங்க தானே? டவுட் கேட்டவங்க ஓகேங்களா? கொஸ்டின் ஓகே தானே? கிளியர் தானே? ரெண்டு பேர் கேட்டீங்க. ஓகே இப்போ நான் ஓகே ஃபர்ஸ்ட் நான் இது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது என்னன்னு சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு ஃபங்க்ஷனா இல்லை ஒரு காம்போனண்டா? ஃபங்க்ஷனல் காம்போனண்டா? சேட்ல ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் கரெக்டா? இப்போ நம்மளோட ரூல் என்ன? இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இப்போ ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டுக்கான இது டெஃபினேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் ரிட்டன் அ பீஸ் ஆஃப் JSX. அப்போ இது வந்து ஒரு காம்போனண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் இட் சுட் ரிட்டன் அ JSX. ஒரு JSX ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் அதை என்னன்னு நம்ம சொல்லுவோம்? ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ தேர்ட் ரூல் என்னது?
எப்பயுமே ஒரு JSX ரிட்டர்ன் பண்றக்கூடியது மட்டும்தான் அது என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்டா கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்படியும் சொல்லலாம். ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்டா இருக்கணும் அப்படின்னா எப்பயுமே அது ஒரு JSX ரிட்டர்ன் பண்ணணும். இட் ஷுட் ரிட்டர்ன் அ JSX. அது ஒரு லைனா இருக்கலாம், இல்ல 2 லைனா இருக்கலாம், 10 லைனா இருக்கலாம். ஓகேங்களா? ஐ திங்க் 2 பேரோட கொஸ்டின்ஸும் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். இப்போ இதை ஒரு வே தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டரிங் வந்து 3 வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் வே இஸ் எக்ஸாக்ட்லி காலிங் அஸ் அ சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெண்டர் பண்றது அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா? அதர் வேஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்றது செல்ஃப் க்ளோசிங்காக கூப்பிட்டுக்கலாம்ப்பா. ஓகேங்களா? கிளியருங்களா? நான் ஃப்ராக்மெண்ட் சொல்லியிருந்தேங்களாப்பா, இதுதான் ஃப்ராக்மெண்ட். அது எக்ஸாக்டாக டிவ் மாதிரியே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? டிவுக்கும் இதுக்கும் எந்த சேஞ்ச் இல்லை. டிவு போட்டிங்கன்னா டிவ்னு தெரியும் கோடில். டிவ்வை எடுத்துட்டிங்கன்னா இதுவும் அதே குரூப் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணுது. பட் டிவ்ன்றதெல்லாம் வராது உங்கள் கோடில். கிளியரா? அது JSXலாம் இல்லைப்பா. ஓகேங்களா? அது ரியாக்டோட ஒரு சின்ன கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஹெட்டர் அப்படின்ற செல்ஃப் க்ளோசிங்காகவும் கால் பண்ணலாம். கிளியருங்களா? இப்படி நீங்கள் கூப்பிடலாம். திஸ் இஸ் ஆல்சோ வே ஆஃப் காலிங் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். இப்பயும் ரெண்டர் ஆகும். கிளியரா? சரிங்களா? யூ கெட்டிங் இட் ரெண்டட். எஸ் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். கிளியரா? அப்போ ரெண்டா வே புரியுதுங்களா? ரெண்டா வே ஆஃப் ரெண்டரிங் எ ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டு. தெர் இஸ் அன் அதர் ஈவன் வே. நான் இந்த 3 வேஸில் எப்பப்போ எந்தெந்த வேஸ் யூஸ் பண்ணோன்றதையும் சொல்கிறேன். பட் ஆனால் பாருங்கள், மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 3 வேஸில் ஏதோ ஒரு வேஸ் நிச்சயமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஹெட்டரை நம்ம நார்மலாக பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணுவோம், ஓப்பனிங் க்ளோஸ் மாதிரியும் பண்ணலாம்ப்பா. இப்படி கால் பண்ணாலும் ஒர்க் ஆகும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கப்பா. கிளியரா? இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம்ப்பா ஹெட்டர்ஸை. ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரி கால் பண்ணலாம், இந்த மாதிரி கால் பண்ணலாம், இப்படி கால் பண்ணலாம். போத் திங்ஸ் வில் ஒர்க். நான் எது இந்த யூஸ் கேஸில் எதை யூஸ் பண்ணுவோன்ற சொல்கிறேன். மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது இதுவாக இருக்கும்ப்பா. திஸ் ஒன். கிளியரா? இஸ் திஸ் கிளியர்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸோ ரெண்டுங்கிற மெத்தட்குள்ள வந்து நம்ம கொடுக்கிறது வந்து லைக் ஹெட்டர் ஃபங்க்ஷனாகவும் கொடுக்கலாம், டேக்காகவும் கொடுக்கலாம். பட் வந்து அது ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணுற அந்த வேல்யூ இது ஆர்குமெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் காம்பனண்ட்டா? ஃபங்க்ஷனல் காம்பனண்ட். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவீங்க? அதோட நேம், ஃபங்க்ஷன் நேம் அப்படி கால் பண்ணலாம். ஏன்னா நான் என்ன கேட்டேன்னா, இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, இந்த பேராகிராஃப் எலமெண்ட் இருக்குது, இங்கே பேராகிராஃப் எலமெண்ட் இருக்குது, கரெக்டாக? இதை ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படி ரெண்டர் பண்ணுவீங்க? இந்த ரெண்டர் மெத்தடுக்கு எப்படி ஆர்குமெண்ட்டாக கொடுப்பீங்க? அதோட நேம் கரெக்டாக பேராகிராஃப் எலமெண்ட். இப்போ இது ரெண்டர் ஆகுமா பேஜில்? ஸோ அதான் ஓகே. வந்து நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்டோட வேல்யூ வந்து இப்போ நீங்கள் நம்ம ரெண்டர் பண்ண வேண்டிய வேல்யூவோட இதாக. ஆமாம், ரெண்டர் பண்ண வேண்டிய வேல்யூவோடது. இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணாதானே இங்கே வந்து ரெண்டர் ஆகும். அப்போ எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ணுவீங்க? இப்படி கால் பண்ணுவீங்க. இப்படி கால் பண்ணாலும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா
அந்த நேமை வச்சு செல்ஃப் க்ளோசிங்காக நீங்கள் இது பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே இல்லை நீங்கள் அதை இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். நார்மலாக கால் பண்ணாலும் இப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கிளியரா? ஓகே. திஸ் போத் திங்ஸ், இந்த 3 பாயிண்ட்ஸ் இது. ஓகேங்களா? ஃபைனலாக வில் சி ஃபியூ மோர் திங்ஸ். இந்த கர்லிஸ்பா சொல்லுங்க, வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல அந்த தேர்ட் பாயிண்ட்ல வந்து செல்ஃப் க்ளோசிங் மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க லாஸ்ட்ல. ஆமாமா. அது நார்மல் க்ளோஸ் டேக் மாதிரி தான் நீங்க ஸ்லாஷ் வந்து லாஸ்ட்ல போட்டுருக்கீங்க. ஐயோ சாரிப்பா. ஓகேங்களா? நம்ம டைப் எரர் பண்ணியாச்சு. பட் ஓகே தானே, இங்கே போய் கரெக்டாக போட்டுருக்கோம் பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேர்லிஸ்பா. இந்த கேர்லிஸில் வந்து நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம் ஜாவாஸ்கிரிப்ட்ஸ். ஓகேங்களா? ஒன் லைனாக தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 5+5 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 10ன்னு வரும். கிளியருங்களா? அதுக்கு நீ இஃபல்ஸ் போட்டு ஃபார்முலா போடலாமான்னு கேட்காதீங்க. நோ, யூ கான் புட் இஃபல்ஸ்லாம். பட் ஒன் லைனராக இருக்கிறதுல எல்லாமே எழுதலாம். கிளியரா? ஒன் லைனராக இருக்க எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணலாம். நிச்சயமா அந்த ஒன் லைனருமே நம்ம கேர்லிஸ்குள்ள மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். புரியல? இல்ல, நம்ம ஒன் லைனர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம் சொன்னாங்க. அது வந்து கேர்லி பிரேஸ்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும். இன்னொன்று வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களா? அந்த 5+5 வந்து இந்த ஓப்பன் கர்லி க்ளோஸ் கர்லிக்குள்ள தான் கொடுக்கணுமா, வெளில கொடுக்கலாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இப்படி கொடுத்தா ஒர்க் ஆகாது. எல்லாமே அந்த கேர்லிஸ்குள்ள தான் சரிங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரி, ஓகே, இது ஓகேங்க தானே? அண்ட் நீங்கள் கேட்பீங்க, இங்கே தான் நீங்கள் என்ன பீஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்டாக ரன் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, இது எல்லாமே எங்கப்பா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ரன் ஆகுது? எனிபடி? நம்ம கோட்லாம் சென்ட் பண்ணுறோம், நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கே ரன் ஆகுது? இட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஆன் அவர் ப்ரௌசர் தானே. நீங்கள் போய் swiggy.com ரன் பண்ணீங்க அப்படின்னா swiggy.comோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே ரன் ஆகுது? உங்களோட ப்ரௌசரில் தானே. ஊபர், ஓலா எதுக்கு போனாலும் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஃபைல்ஸ் உங்கள் சிஸ்டத்தில் தான் ரன் ஆகும். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் ரன் ஆகும் போது இங்கே ஏதாவது மெலிஷியஸ் என்ன சொல்கிறது, வைரஸஸோ இல்லை ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்றையோ வந்து நம்மளால் இது பண்ண முடியாதா? இவங்க சேர்த்து வச்சு அமிச்சிட்டாங்கன்னா என்னோட சிஸ்டத்தில் வந்து என்னோட ப்ரௌசரில் வந்து மால்வேர்ஸ்லாம் ரன் ஆகுமே, வைரஸ்லாம் ரன் ஆகுமே அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்கலாம். பட் தெர் இஸ் நோ வே டு டூ தட். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக அதை சானிடைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் டாக்குமெண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ தட் எந்த வே ஆஃப் செக்யூரிட்டிலையும் வந்து எந்த வே ஆஃப் ஹேக்கிங் எதுவும் நாட் பாசிபிள். இந்த கர்லி வேஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஜாவாஸ்கிரிப்ட்ஸையும் ரன் பண்ண முடியாது. கிளியரா? ஆட்டோமேட்டிக்காகவே அது சானிடைஸ் பண்ணிக்கும். ஃபைனலா இல்ல, அந்த கான்செப்ட் புரியல. என்ன சொல்லுவாங்க, அந்த கர்லி பிரேஸ் வந்து எந்த மால்வேர் இதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே நம்ம எழுதுகிற கோடு, இங்கே எழுதுறோம்னா நம்ம எழுதுகிற ஜாவாஸ்கிரிப்ட் கோடு இருக்குங்களா? இல்ல, இது பேசிக்கா நம்ம ரியல் டைமா கிரியேட் பண்றப்போ இது எங்க யூஸ் பண்ணுவோமா? அந்த மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ள நம்ம வேல்யூஸ் வந்து ஒன்லைனர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோமா? ஆமாம் 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 ஆமாம். என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்? நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ வந்து நீங்க இப்போ சொன்ன லைன் வந்துட்டு எதுவும் மால்வேருக்காக இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. இங்கே ஏதாவது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்கள் ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். கரெக்டாக? நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா
அந்த கோடையோ அதையோ இங்கே ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியோ சின்ன ஸ்கிரிப்ட் ரன் பண்ணியோ உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் நேம்ஸ் அது எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ண முடியாது. இல்லை வேற எங்கேயும் செட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே டாஸ்க் ஸ்கிரிப்டிங் அட்டாக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேர்லிஸை யூஸ் பண்ணி உள்ளே ஏதாவது ஜேஎஸ் எழுதிடலாமா, உள்ளே ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரன் பண்ணலாமா, புரியுதுங்களே? அந்த வெப்சைட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரன் பண்ணி உங்ககிட்ட இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் வேற ஏதோ சர்வருக்கோ எங்கேயோ சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா நோ. இங்கே இருக்க ஜாவாஸ்கிரிப்ட் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்களை இங்கே பண்ண முடியும். கிளியரா? ஓகே. அந்த அளவுக்கு அந்த கேள்வி பேஜ்க்குள்ள நம்ம அந்த அளவுக்கு கோட் ஸ்கிரிப்ட்ஸ் எழுத முடியாது. ஜஸ்ட் ஒன் லைன் சிம்பிள் ஒன் லைனர்ஸ் தான் எழுத முடியும். ஓகேங்களா? ஃபைனலா ஸோ ரீகால் பண்ணலாம். நான் பிகின் தி சீன்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன்னா JSX to இந்த கிரியேட் எலமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ப்ரௌசர் வந்து டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, அதனால பேபிளை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றது சொல்லியிருந்தேன். அட்வான்டேஜஸ் ஆஃப் JSX வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம யூசர்ப்பா, நம்ம வந்து ஹியூமன்ஸ், நம்ம வந்து ஹை லெவல் கோட் தான் எழுதணும், கரெக்டாக லோ லெவல் கோட் எழுதலை, புரியுதுங்களா? ஸோ ஹியூமனுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதணும் அப்படின்னா வில் யூஸ் JSX. கிரியேட் எலமெண்ட்ன்றது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். அண்ட் விசஸ் நான் சொல்லியிருந்தேன் JSX எப்படி கன்வெர்ட் ஆகி ஆப்ஜெக்டை கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் HTML டாமா மாறும் அப்படின்ற சொல்லியிருந்தேன். யூசிங் ரியாக்ட் எலமெண்ட்டும் பண்ணிடணும், கிரியேட் எலமெண்ட்டும் பண்ணிடணும், JSXும் பண்ணிடணும், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பேபிள் எப்படி வந்து பார்சலோட வந்து ஒர்க் ஆகுது, எப்படி பிகின் த சீன்ஸை கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லைவ் டெமோவும் ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு கோட் போட்டு எப்படி கன்வர்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றதையும் சொல்லியிருந்தேன். அட்வான்டேஜஸ் ஆஃப் JSX அப்படின்னா டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா, புரியுதுங்களா? டெவலப்பர் ஈஸியாக வந்து கோட் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் எப்படி HTML பண்ணீங்களோ அதே மாதிரி ரீடபிளாக இருக்கும், லெஸ் கோடு, ஓகேங்களா, மெயின்டெனபிளாக இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அட்வான்டேஜஸ் வென் யூ யூஸ் JSXப்பா. அப்புறம் காம்போனன்ட்ஸில் வந்து எவ்ரி திங் இன் ரியாக்ட் இஸ் அ காம்போனன்ட்ப்பா, ஓகேங்களா? எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான், முக்கியமான கான்செப்டே காம்போனன்ட்ஸ் தான். 2 டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட், ஒன்று கிளாஸ் பேஸ் காம்போனன்ட்ஸ். நம்ம இப்போ நியூர் வே ஆஃப் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்ப்பா. கிளியரா? ஸோ தட் வி ஆர் ஒன்லி ஸ்டடிங் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் நான் அதான் சொல்லியிருந்தேன் எக்ஸாம்பிள். இட்ஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் ரிட்டர்ன்ஸ் அ பீஸ் ஆஃப் JSX. ஓகேவா? ரியாக்ட் எலமெண்ட்ன்றது JSX. 3 ways ஆஃப் ரெண்டரிங் காம்போனன்ட் நான் சொல்லியிருந்தேன். இப்படி 3 வேஸ்ல நம்மளால ரெண்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். 3 கோல்டன் ரூல்ஸ் நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்கே இருக்கு. ஸோ எவ்ரி நேம் ஷுட் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர், இட் இஸ் அ மேண்டேட்ரி, ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காம்போனன்ட் வந்து நீங்கள் வந்து இட் கேன் ஒன்லி ரிட்டர்ன் அஸ் அ ஒன் பீஸ் ஆஃப் JSX. ஒரு எலமெண்ட் தான் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணணும், இல்லை டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ரேப் பண்ணுறதுக்கு. இல்லைங்களா? அண்ட் ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் இப்படி யூஸ் பண்ணலாம், ரியாக்ட் டாட் ஃப்ராக்மெண்ட்னு போடலாம், இல்லை வெறுமனை கொடுக்குறதும் சேம் தான், புரியுதுங்களா? ஒரு ஃப்ராக்மெண்ட்குள்ள இன்னொன்று ஃப்ராக்மெண்ட் வருமாப்பா? ஒரு கொஸ்டின், கேன் அ ஃப்ராக்மெண்ட் ஹேவ் அன் ஃப்ராக்மெண்ட் இன்சைட் இட்? எஸ் ஆர் நோ இன் சாட்? இப்போ எஸ் நோ தானே கேட்குறேன், கொஸ்டின் புரியுதுங்களா? நோவா? எத்தனை பேர் நோ சொல்றீங்கப்பா? ஓகே, நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறப்பா. சாரி, ஒரு டிவ்க்கு ஒரு டிவ் போட முடியும்ல?
சேம் லைக் தட் தான்ப்பா. வி கேன் புட் தெரியுதுங்களா? மேபி ஒரு லைன் ஆஃப் கோடு போட்டு காட்டுறேன். கிளியரா? இதெல்லாம் ரொம்ப ட்ரிக்கியானது, பட் ரொம்ப சிம்பிளானதுப்பா. புரியுதுங்களா? இது எப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிப்புக்குள்ள ஒரு டிப் போடுற மாதிரி. கிளியரா? சேம் இதே தான் அங்கே அதே தான் நடக்குது. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் எஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம்திங் கால்ட் ரியாக்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ்ப்பா. ஓகே, சம்திங் கால்ட் ரியாக்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? தேர் ஆர் 5 டிசைன் பேட்டர்ன்ஸ், இன்னும் 2 3 இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து காம்போனன்ட் பேட்டர்னு, ரியாக்ட் ஹூக் பேட்டர்னு, ரெண்டரிங் பேட்டர்னு, ஹெச்ஓசி. ஓகேங்களா? ப்ரொவைடர் பேட்டர்ன்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் இன்டர்வியூஸை. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு கவர் ஒன் பேட்டர்னு, தட் இஸ் கால்ட் காம்போனன்ட் பேட்டர்ன்ப்பா. கிளியரா? மீதி இருக்க பேட்டர்ன்ஸ் ரிமைனிங் செஷன்ஸ்ல எப்போ நம்ம யூஸ் பண்றோமோ அப்பப்போ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஐ கவர். ஓகேங்களா? we'll have a செப்பரேட் ஒரு செஷன், ஒரு டே டெடிகேட்டடா ஃபார் கவரிங் ஆல் திஸ் பேட்டர்ன். அப்போ நான் இதை ரீகால் பண்றேன். இன்னைக்கு நடக்கிற கான்செப்ட்ல இன்னைக்கு கான்செப்ட் என்னது? காம்போனன்ட். கரெக்ட்டுங்களா? டாபிக் அந்த காம்போனன்ட்ல கவர் ஆகக்கூடியது பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் பேட்டர்ன். கிளியரா? வாட் இஸ் திஸ் காம்போனன்ட் பேட்டர்ன்? அண்ட் டெக்னிக்கலா பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல கொஞ்சம் வேர்டை மாத்திடுவாங்கப்பா. காம்போனன்ட் கம்போசிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? போசிங்களா? கம்போசிஷன், காம்போனன்ட் கம்போசிஷன் ஆர் காம்போனன்ட் பேட்டர்ன் ஆர் காம்போனன்ட் பேட்டர்ன். அப்படின்னா என்னன்னா, இஃப் somebody ask you what is this அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோடை வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம். நான் இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன்பா. இன்னொன்று காம்போனன்ட் என்னது? ஃபுட்டர் கிரியேட் பண்றேன். எப்படி கிரியேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து வேர்டு கேபிட்டல் ஃபுட்டர், ஒரு ஓப்பன் நார்மல் ஆரோ ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷன். கரெக்டா? நவ வி ஹேவ் டு புட் அ ரிட்டர்ன். இட் should return as a piece of JSX ஃபுட்டர் அப்படின்ற. இது ஃபுட்டர். கரெக்டா? நான் இப்போ இன்னொரு காம்போனன்ட் கிரியேட் பண்றேன், கால் பாடி. பாடிக்குள்ள தான் எல்லாமே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீ நிறைய கால் பண்ண போற 2 3 இது, அதனால ஐம் புட்டிங் இட் ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த டிசைன் பேட்டர்ன்ஸ்ங்கிறது நம்ம காம்போனன்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம்? இல்ல அது வந்து ஆப்டிமைசிங் ரியாக்ட். ஓகேங்களா? நிறைய பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி கோட் ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம ரிட்டர்ன் பண்ற ஹோல் கோடே எந்தெந்த பேட்டர்ன்ஸ்ல ரிட்டர்ன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை, அந்த பர்பஸ்க்காக. ரியாக்ட்ல இருக்க சில கான்செப்ட்ஸ் அது. ஓகேங்களா? இது 5மே ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எழுதுற கோட் இருக்குங்கல்ல, அந்த கோடை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஒரு 1000 லைன் கோட் எழுதிருக்கீங்க ரியாக்ட்ல அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி 50 லைன்ஸா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத இது பண்றது தான் இதோட பிடிஎம். ஓகேங்களா? நம்ம ரிட்டர்ன் பண்ற அந்த JSX கோட் அந்த JS கோட் சொல்றீங்களா? இல்ல நான் சொல்றேன் மொத்தம் ரியாக்ட் கோட். சொல்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ஹெட்டர் காம்பனன்ட் அண்ட் ஒரு ஃபுட்டர் காம்பனன்ட். தெரியுதுங்களா? இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ காம்பனன்ட் கம்போசிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு புது காம்பனன்ட்ல ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா, தெரியுதுங்களா? இப்படி தானே கால் பண்ணுவோம் ஒரு காம்பனண்ட்டை. இந்த மாதிரி கால் பண்றது என்னது? திஸ் கால் காம்பனன்ட் கம்போசிஷன் ஆர் காம்பனன்ட் பேட்டர்ன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
இப்போ பாடியை வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்ட் ஆஃப் காலிங் திஸ் ஜஸ்ட் புட் பாடி. கிளியரா? கிளியரா? ஐ திங்க் இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் சம்படி இஸ் ஆஸ்கிங் யூ வாட் இஸ் திஸ் காம்பனன்ட் கம்போசிஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இட்ஸ் ஆல்சோ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்குள்ள இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டை கால் பண்ணீங்க அப்படின்னா அது பேர் என்னது? காம்பனன்ட் கம்போசிஷன். கிளியரா? ஸோ நான் டெஃபினேஷனாகவே காட்டுறேன். இஃப் யூஸ் அ காம்பனன்ட் இன்சைட் அ காம்பனன்ட்னு ஷார்ட்டாக சொல்லலாம்ப்பா. ஓகேங்களா? தட் இஸ் கால்டு காம்பனன்ட் கம்போசிஷன் ஆர் கம்போசிங் காம்பனன்ட் ஆர் பேட்டர்ன் காம்பனன்ட் பேட்டர்ன்ப்பா. கிளியரா இந்த டெர்மினாலஜி? உங்கள் ரியாக்டில் இன்டர்வியூ கொஷின்ஸில் இது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஷின்ஸ் கம்ஸ் அண்டர் காம்பனன்ட் டாபிக்ப்பா. ஓகேங்களா? இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு டாப்பிக்கை இல்லை ஒரு இன்டர்வியூ எப்படி டிவைட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் இதெல்லாம் பாசிபிள் கொஷின்ஸ் இருக்குது ஒரு இன்டர்வியூவால கேட்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பார்த்தோம், எப்படி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறது, வாட் இஸ் காம்பனன்ட், ஒய் வி யூஸ் காம்பனன்ட், அந்த மாதிரி இருக்க எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸில் ஃபைனலாக இருக்க கொஷின் வந்து இதாக கொஷின் பா. கிளியரா? ஆல் தி கான்செப்ட்ஸ் யூ ஹவ் கவர்ட் A to Z இன் காம்பனன்ட்ஸ். கிளியர்ல? ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலாக நான் இன்ஜெக்டிங் அந்த சொன்னல ஸ்கிரிப்ட் லைக் கிராஸ் ஸ்கிரிப்டிங் அட்டாக் எதுவுமே பண்ண முடியாது. திஸ் வில் ப்ரிவென்ட் யூ. ஓகேங்களா? இதை கூட நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இதில். ஜஸ்ட் இதை விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஃபைனல் கொஸ்டின்ஸ் இஸ் ES6 மேண்டேட்ரி ஃபார் ரியாக்ட் அப்படின்னா நான் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா? ஐ ஷுட் யூஸ் நாட் யூஸ் நார்மல் ஃபங்க்ஷன் கீவேர்டு வச்சு இது பண்ணக்கூடாதா ரியாக்டில் அப்படின்னா இட் இஸ் நாட் மேண்டேட்ரி யூஸ் ES6 பா. பட் வி ஹைலி ரெக்கமெண்ட் பிகாஸ் லாட் ஆஃப் டெவலப்மெண்ட் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் அடாப்டிங் ES6 லைக் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே. கிளியரா? ஸோ எல்லாருமே வந்து ES6ல தான் வந்து தேர் ரைட்டிங் ஜாவாஸ்கிரிப்ட் லைக் அதனால எவ்ரிபடி ஹவ் ஸ்டார்டட் யூசிங் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் நியூர் வே ஆஃப் ரைட்டிங் எல்லா திங்ஸும். கிளியரா? இட்ஸ் நாட் மேண்டேட்ரி பட் தே யூஸ் இன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் தே யூஸ் நியூர் வே. கிளியரா? I think now it's clear. Next upcoming sessionsல நெக்ஸ்ட் செஷன்ல வில் கிரியேட் அ வீட் அப்ளிகேஷன் பா. இது வரைக்கும் பார்சல் பண்லர் தான் யூஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி வந்து வீட் கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி டெய்ல்வின் கான்ஃபிகர் பண்ணுறது, எப்படி வந்து அந்த திங்ஸ் எல்லாமே பார்ப்போம். இட்ஸ் ஆல்ரெடி 10. ஏன்னா இன்னும் ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகிடும் அது பண்ணணும். ஸோ தட் வில் கண்டினியூ வித் அந்த ஸ்லைட் நோட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்களா? நோ ஜி ஷேர். நோ 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 வில் நாட் ஷேர் தி ஸ்லைட்ஸ். ஓகே. பட் ஐ ஷேர் யூ ரெக்கார்டிங்ஸ். ஓகே, ஜஸ்ட் ஃபார் தட் இன்டர்வியூ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. யூடியூப் பாலிசி இஃப் பாசிபிள்னா ஷேர் பண்ணுங்க ஜி ஷேர். ஓகே. இல்லை ஐ ஷேர் யூ ரெக்கார்டிங்ஸ். யூ டேக் நோட்ஸ் ஃப்ரம் இட். ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம கண்டென்ட்ஸ் மட்டுமே எங்கே அப்லோட் பண்ணுறதில்ல. ஓகேங்களா? என்னால் எல்லா பாசிபிள் வேஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல இன்டர்ன் நோக்கத்தில் கேட்குறீங்க ஃபார் ஸ்டடிங் பர்பஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நம்ம இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணுறது, இந்த கண்டென்ட் ஷேர் பண்ணுறது, தே யூஸ் இட் ஃபார் அதர் திங்ஸ். அது நம்ம ஸ்டாப் பண்ண முடியல. அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். ஓகேங்களா? பட் I'll try to share you a lot of things. ஓகேங்களா? we are preparing lot of internal like இன்டர்வியூஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான நோட்ஸ், ஷார்ட் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் சொல்லிட்டு ஒரு மாடியூல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு எப்பயுமே அப் டு டேட் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களா லைக் இட் வில் கம் ஆன் ஃபியூ மந்த்ஸ். ஓகேங்களா? எக்ஸாக்ட் லான்ச் டேட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது நம்ம உங்களுக்கு இன்டர்வியூஸ்க்காகவே டெடிகேட்டடான மாடியூல்ஸ் அது எல்லாமே. லைக் ஒரு மாடியூலுமே இப்போ எக்ஸாம்பிள் HTML எடுத்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸே பார்க்க வேணாம். ஓகேங்களா? நம்ம அந்த எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் HTML ஷீட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே எல்லா டேக்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன் ஷார்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. புரிஞ்சுக்கலாம்? ஃபார் வென் யூ கம் டு CSS தெல் பி எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் CSS அப்படின்ற ஒரு மாடியூலுக்குள்ள உங்களுக்கு எல்லாமே இருக்கும்.
சேம் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்ட் அந்த மாதிரி எல்லாமே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க வேணாம். ஸ்டாப் ரெக்கார்டிங்க.